இந்த கதையில் பார்க்கவே ரொம்ப அழகாக பெருசான ஒரு மரம் தான் இருந்துச்சு. அந்த மரத்தில் ஒரு அழகாக தங்க நிறத்தில் இருக்க ஒரு தேன் கூட இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் ஒரு பறவை கூட இருந்துச்சு. அதுவும் பார்க்க அழகாக தான் இருந்துச்சு. இதில் என்ன அதிசயம்னா, ரெண்டும் ஒரே மரத்தில் இருந்துச்சு. காலையில் எப்பவும் போல் தேனி தன்னோட வேலையை பார்க்க போகும்போது அங்கே இருந்த பறவை அதை பார்த்து கேட்டுச்சான், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு தேனை சேகரித்து வைக்கிற, ஆனால் மனுஷங்க உங்ககிட்ட இருந்து சுலபமாக எடுத்துக்கிறாங்களே, உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த தேனி, மனுஷங்க எங்ககிட்ட இருந்து தேனை மட்டும்தான் எடுக்க முடியும், தேனை சேகரிக்கிற கலையை எங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். கலைங்கிறது நம்மளோட அடையாளம், அதை யாருனாலையும் வாங்க முடியாதுன்னு. அந்த தேனி போகிறதுக்கு முன்னாடி, எங்ககிட்ட ஒற்றுமைங்கிற பலம் பெருசாக இருக்குது, அது எங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நாங்கள் எவ்வளோ தடவை வேணால் தேன் கூட கட்ட முடியும்னு சொல்லிச்சான். எவ்வளோ பெருந்தன்மையான மனசில் இந்த தேனிக்கு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கலைங்கிறது நம்மளோட